கச்சேரிக்கு எப்படி ரெடி ஆவீங்க? கச்சேரிக்கு ரெடி ஆகிறது வந்து முதல்ல ஃபேஸை பண்ணிடணும். அதெல்லாம் அவங்கக்கிட்ட தெரிஞ்சது தான். தெரிஞ்சுட்டு தட் ஸ்டெப்ஸ் ஒன்லி கட் காப்பி பேஸ்டா அந்த மாதிரி கட் காப்பி பேஸ்ட் தான். அதாவது ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பேன் கேக் எல்லாம் வெறும்னு ஒரு மாய்ஸ்சரைசர் தடவிண்டு காம்பேக்ட் பவுடர் போட்டுனா போதும். என்ன மாய்ஸ்சரைசர் போடுவீங்க? ஆர்கன் ஆயில் இருக்கு, அவ்வளோதான். இல்லையா சாதாரண இந்த நெக்டர், மார்னிங் நெக்டர் இருக்கே பயோட்டிக்கோடு, அவ்வளோதான் போட்டுட்டு கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கணும். அது சப்போஸ் ரொம்ப லைட்டு கீட்டு அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அப்போ ஏதாவது ஒரு பேஸை போட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா வெறும் காம்பேக்ட் போடுற பூசிட்டு போயிட வேண்டியது தான். அதுக்கப்புறமா இந்த மை பழக்கம் 40 வருஷமாக ஆரம்பித்த பழக்கம், மாமியார் பண்ணி விட்ட பழக்கம். சொன்னீங்களே மாமியார் ஃபர்ஸ்ட் டைம் மை வச்சு விட்டாங்க, அங்கேருந்து ஆரம்பித்த ஒரு பழக்கம். கண்ணுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா கண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆன அப்புறம்தான். அதெல்லாம் இங்கே குட்டி குட்டியாக இருக்குது பாருதுங்க. அப்போல்லாம் வந்து இந்த அவார்டுலெல்லாம் கூட மையெல்லாம் இது கிடையாது. இதுதான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கையில் இந்த அவார்டு வாங்கினேன்ல, காதில் ஒரு சின்ன கார்னர் தோடு, ஆஃப் சாரி, அந்த கோண வகுடு, இதுதான். ஸோ இந்த மாதிரி மை ஏட்டுன்னுட்டு இங்கே ஆஷா வச்சு பேஸை வச்சு ஸ்ருங்கேரி குங்குமம் தான் வச்சுப்பேன். வேறு எந்த குங்குமம் வச்சுக்க மாட்டேன், ஒரே கலர். இங்கே ஸ்லோகம் சொல்லி வச்சுட்டு இங்கே வந்து இந்த திருவண்ணாமலையிலேருந்து எனக்கு யாரும் மை கொடுத்தா அந்த கருப்பு, இல்லைன்னா நான் அந்த பன்றிப்பூர் விபூதி ஏதாவது வச்சுட்டு நெத்தியில் வந்து விபூதி, அதுதான் இங்கே குங்குமம். இதுதான் என்னோட இது. அண்டு தோடு மூக்குத்தியெல்லாம் யூஸ்வலாக கச்சேரிக்குனாக்கா என்னோடய டைமண்டு இந்த போட்டுருவேன். மூக்குத்தி தோடு அது எங்கள் அம்மா பெரியம்மா அதே பழக்கம், எம்எஸ் அம்மா, எங்கள் மாமியார் எல்லாரும் அதே பழக்கம்தான். கச்சேரிக்குனா ஒரு விதமான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணீங்க? தோடு தான், இதுதான் டைமண்ட் ஸ்டோனு, அவ்வளோதான். டைமண்டு இது எல்லாமே கச்சேரிக்கு மட்டும் டைமண்டு. மற்ற சாதாரண இதுக்கெல்லாம் வந்து வேறு ஏதாவது போட்டுப்பேன். வீட்டில் இருக்கும்போது காதில் ரிங்கு போட்டுப்பேன். எனக்கு ரிங்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியாருக்கு தொங்குறாது எதுவாக இருந்தாலும் பிடிக்காது. ஸோ நான் கல்யாணம் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணினேன். ரிங்கு தொங்குறது, இந்த முன்னாடிலாம் ஒரு குண்டாக வருமே, அதெல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் இப்போ அப்புறமா போட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீட்டில் இருக்கும்போது ரிங்கு, இல்லாட்டா வேறு ஏதாவது தோடில் ட்ராப்ஸு அந்த மாதிரி ஏதாவது போடுவேன். இல்லாட்டா கச்சேரினா இந்த செட்டப் தான். இதுதான் என்னோட இது. அண்டு தோடு மூக்குத்தியெல்லாம் யூஸ்வலாக கச்சேரிக்குனாக்கா என்னோடய டைமண்டு இந்த போட்டுருவேன்.